ஹாய் மக்களே, நீங்கள் வீடியோ கிளம்பான பார்க்க போகிறோம்னா சீனி பழம் போடணும் அழகாடு. இதுக்குள்ளேயும் பொத்து போகணும், அது வழியே இல்லையே. இதில் மஞ்சள் பழம் தெரியுதா? இன்னும் அந்தளவுக்கு இப்போ சீசன்லாம் வரல, சாப்பிட நல்லா இருக்கும். டிராகன் பழம் மாதிரியே இது இருக்கும். இது நல்லா கொஞ்சம் பஞ்சு அருமையாக அப்படின்னு சூப்பராக. பழம் நல்லா சாப்பிட அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹாய் மக்களே, நீங்கள் வீடியோ கிளம்பான பார்க்க போகிறோம்னா சீனி பழம் பிடுங்க வந்திருக்கான். அதை நாங்கள் வந்து கோவார கத்தாழை பழம்னு சொல்லுவோம். அந்த பழம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க அந்த பழம் போய் எப்படி இருக்குன்னு பிடிங்கி சாப்பிட்லாம். ஆல்ரெடி இந்த பழம் பார்த்து வச்சுருக்கீங்க. ஆமாம், ஆல்ரெடி இந்த பழம் பார்த்து வச்சுருக்கீங்க. எப்படி பழம் கிடக்குன்னு தெரில. ஆமாம், ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கீங்க. எப்படியும் சாப்பிடுவீங்க. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்த காமிச்சிருந்தாங்க. பாருங்க கிணறு, ஆனால் கிணத்துல தண்ணி இல்லை. நம்ம கடந்து ஓடுது, அது ஒன்றா ஓடிட்டு போயிட்டேன். ஆமாம், கிணத்துல தண்ணி இல்லை. கேட்க மாதிரி காமிச்சின்னு பாருங்கள். இதுதான் கிணறு. இதில் தான் நல்லா குளிப்பான் முன்னாடி சின்ன பிள்ளை இருக்கும்போது. தண்ணி கிடந்துச்சு. இப்போ மழை காலம் வந்தப்புறம் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், வாங்க இப்படியே போக வேண்டியதான் உள்ள. சித்தியும் பாருங்கள், சிம்மகுரா காடு. இதுக்குள்ளேயும் பொத்து போகணும், அது வழியே இல்லையே. சீமகராடு வீடியோ கொஞ்சம் இருட்டாகவே இருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கிராலிட்டி அடிக்குது. மதியான டயத்தில் வீடியோ எடுக்கிறவன் அந்த ஒரு வெயில் ஒவ்வொரு வெயிலாக இருக்கும், அந்த கிராலிட்டி அடிக்குது வீடியோவில் ஒழுங்காக. அப்படியே உள்ளே போகும், அப்படியே உள்ளே போக வேண்டியேன். சீமகரை காட்டுக்கு கருவேலம் காடுது. முள்ளுக்குள்ளே பொத்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்ன நம்ம கிராமத்துகள் இதே மாதிரி ஏகப்பட்ட பழங்கள் இருக்குது. மஞ்சனத்தி பழம், லவா பழம், இந்த மாதிரி நிறையா பழங்கள் இருக்குது. இதே மாதிரி கிராமத்துகள் வந்து நிறைய சாப்பிட வேண்டிய பழமே நிறையா இருக்குது. இதே மாதிரி மஞ்சனத்தி பழம், லவா பழம். மஞ்சனத்தி பழம் சீசன் இனிமேல் வரேன். நம்ம பக்கத்தோட மஞ்சனத்தி மருந்து இருக்குது, இதோட பழம் கிடக்கு பாருங்கள். இதே மஞ்சனத்தி. அதே மஞ்சனத்தி பழம் வந்து எல்லா சீசன் வரும் பாருங்க. இது மஞ்சள் பழம் தெரியுதா? இன்னும் அந்தளவுக்கு இப்போ சீசன்லாம் வரல, சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும், நிறைய விதைகள் இருக்கும். வாங்க இப்போ நம்ம அந்த வேலையை போய் பார்ப்போம். இந்த பழம் எப்போ இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அந்த பழமாக நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். பக்கத்தில் தான் இருக்கு அந்த மரம். மரத்துக்கிட்ட வந்துட்டான், இந்த பேர் இருக்கு மரம். வெயில் பயங்கரமான வெயிலுங்க. மரம் தான் பக்கத்தில் இருக்குது பாருங்க. பின்னாடி இருக்குல்ல, இதே அந்த மரம் இந்த பின்னாடி இருக்குது. அதில் பழம் கிடக்கு நிறையா. நாங்கள் அந்த பழத்தெல்லாம் காமிக்கிறேன். இல்லை வந்துட்டான். இதுக்கு நேரம் ஒன்று கிடக்கு பழம். இதுங்க பேக்காம அதை காமிக்க முடியலை. வீடியோ வந்து இறநலுக்கில் இருக்கவன் வீடியோ அந்தளவுக்கு விழுக மாட்டேங்குது ஒழுங்காக. நம்ம முகம் நான் தெரியுது, இது இதை காமிக்க முடியல. ஒரு மேலே அதுக்கு நேரம் இருக்காருங்க. இதா இதே அந்த பழம். வீடியோ அந்தளவுக்கு காமிக்க முடியல. இதே அந்த பழத்தை பிடிங்க காமிக்கிறீங்க பாருங்க. இதே அந்த பழம் தெரியுதாங்க? தெரியுதா? இதே அந்த பழம். பழம் பழுத்து வெடிச்சிருச்சு. இதுதான் வந்து சீனி பழம்னு சொல்லுவோம் அந்த பழம். இந்த பழம் வந்து நீங்கள் ஒயிட் ட்ராகன் பழம் சாப்பிட்ருக்கீங்களா மறக்காமல் சொல்லுங்கள். காசு இருக்கோ அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்மள கிராமத்தில் இருக்கோ இதே நம்மளுக்கு பழம்.
இந்த ஒயிட் ட்ராகன் பழத்தை இந்த பழம் பார்த்தா அது இதுக்குள்ள இருக்க மாதிரியே அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இது நல்லா இனிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக போய் இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும். ஆமாம், அதில் அதோட இந்த பழம் சின்ன பழம், அது பெரிய பழம், அது சின்ன பழம். அதுக்குள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பழம் எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீனில் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். வாங்க அந்த பழம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த பழம் எப்படி இருக்குன்னா பேசி பாருங்க. பாருங்க பழத்தை இப்படி தான் இருக்குது அந்த பழம். அந்த ட்ராகன் ஃப்ரூட் பழம் மாதிரியே இது இருக்கும். இது கொஞ்சம் நல்லா மித அந்த பஞ்சு அருமையாக இருக்கும். சூப்பராக பழத்தை நல்லா பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீனிலோட ஒயிட் ட்ராகன் பழத்தோட ஸ்க்ரீன் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அருமையாக சூப்பராக இனிப்பாக இருக்குது. இதில் விதை இருக்குது. இந்த விதையெல்லாம் சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் செஞ்சு பாருங்க. இன்னொரு பழம் மேலே ஏதாச்சும் அதுக்கு வந்து குச்சி வேணும். புழுங்கிறது குச்சி இருந்தால் புழுங்கு நல்லா இருக்கும். பெரிய முள்ளாக இருக்குங்க. இந்த ஒரு பழம் கிடக்கு. இது வந்து அந்தளவுக்கு பெரிய பழம் இல்லை. இது எப்படி இந்த பழம் பார்க்கும்னா நல்லா இதாக காமிக்கிறேன் பாருங்க. மேலில் மோதாமல் போகணும். இல்லை நமக்கு குத்துச்சுன்னா அது வந்து புத்துவலன்னு சொல்லுவாங்க. புத்துவலன்னு சொல்லுவாங்க அந்த பழம். பார்த்துங்க, புத்துவலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேரம் இருக்குது இந்த பழம். ஒரு இதாக இருங்க. இது அந்தளவுக்கு பெரிய பழம். இது வந்து அந்தளவுக்கு சின்ன பழம். இது வந்து சின்ன பழம். இது வந்து இதே அதே மாதிரி தான் இருக்கும். சிறுசு அது வந்து பெருசு. இது எப்படி இந்த இது பழம் பழுக்கும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே மெதுவாக புத்து வரணும். மேலில் பட்டுச்சுன்னா முள் மண்டைகளில் படாமல் சாப்பிட புத்து வரணும் உள்ளேருந்து. இதே பிடிச்சி சாப்பிட்டு காமிக்கிறேன். இதில் அந்தளவுக்கு விதை அந்தளவுக்கு இருக்காது. இதில் கம்மியாக தான் இருக்குது. இது அந்தளவுக்கு பழுக்கலை, இனிப்பாக இல்லை. இது அந்தளவுக்கு இனிக்கலை. லைட் பழந்தேன். இப்போ நாய் வேறு நான் இன்னும் குழச்சிக்கிட்டே இருக்குது. அது குழச்சிட்டு இருக்கிட்டு போய்டும். அதுக்குன்னு ஒரு பழம் கிடக்கு. அந்த பழத்துக்கு பிடுங்க வேண்டியதேன். இதுக்கு நேரம் ஒரு பழம் பார்த்தேன். அங்கிருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. இங்கிட்டிருந்து பார்க்க அந்த அளவுக்கு தெரியலை. இது ரெண்டு இந்த பழத்தை பிடுங்க குச்சி வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பழம் பிடுங்கிறது குச்சி வேணும். இது எப்படி இந்த பழம் பழுக்கும்? இன்னும் ஒரு பழம் கிடக்கு. அந்த பழத்தை பிடுங்கிறதுக்கு ஒரு குச்சி வேணும். ஆமாம், குச்சி இருந்தால் அந்த பழத்தை பிடுங்க முடியாது. ஏன்னா இன்னும் குச்சி இருக்குது, எங்கேயாச்சும் பார்த்து உடைக்கணும். குச்சி தான் எங்கேயும் காணும். குச்சி வச்சு தான் பழம் பிடுங்கணும். மேலே இருக்குது, அதை வந்து உடஞ்சி விழுந்துச்சுன்னா மேலே குச்சி இருந்தால் போது மேலே கிடக்குது. அது எப்படியாச்சும் பிடுங்கணும். அதாங்க அது எப்படியாச்சும் பிடுங்கணும். அது எப்படியாச்சும் மெதுவாக தான் பிடுங்கணும். பார்த்து பத்திரமா. வீடியோ இதாகிற மாதிரி தோணுது, அலம்புற மாதிரியே. ஸ்டிக்கும் வெயிட்டு, ஃபோனும் வெயிட்டாக இருக்கும். மொபைலில் தான் வீடியோ எடுக்கலாம், கேமராவில் வீடியோ எடுக்கலை. கேமரா ஒன்று வாங்கினா அதில் கிராரிட்டி எங்களுக்கு கிடைக்காதனால கேமராவில் எடுக்கிறதில்ல. இதாக இருக்கும். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அலம்புற மாதிரியே இருக்கும். தேரையும் ஒரு குச்சி தேரையும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பழம் பிடுங்கிறது இதெல்லாம் இஷ்டப்படாது. குச்சி வெறும் பச்சை குச்சியாகவே இருக்குது. பட்டை குச்சி அந்த அளவுக்கு காணும்.
பக்கத்து யாரையும் கண்டுபிடிக்க முடியல, எங்கேயுமே காணோம். இதே மாதிரி மரங்கள் நிறையா இருக்குது. இந்த பழம்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் இயற்கை கிடைக்கிற பழங்களில் எல்லா பழத்துலேயும் ஒவ்வொரு இது இருக்கும். நம்மளுக்கு என்னன்னு தெரியலை, சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியலை. சொல்கிற வச்சு நான் சொல்கிறேன். ஈஸியாக கிடைக்கிற பழம் இதெல்லாம் கிராமத்துகளில். மேலே கிடக்கு பாருங்க, மேலே இதுக்கு மேலே இருக்குது. மேலே பேக் கேமராவில் தெரிய மாட்டேங்குது, கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது பேக். இதுக்கு நேரம் வர இந்த வர இடக்கு வருங்க. சரியா, கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இருட்டு இப்போ வெளிச்சத்தில் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கவன் இனலில் இருக்கும், அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு அவ்வளோதான். இங்கே இருக்க பழத்தை மட்டும் போய் சாப்பிட ஆட்டி விடுங்க முடியாது. அதுவும் குச்சியும் உடையுது. ஒரு வழியாக விழுக்க தட்டிட்டீங்க ஒரு பழத்தை. அது அங்கே நடக்குது, ரொம்ப சின்ன பழம், அதனால் அதை கிடக்குது பாருங்கள். அங்கே வெளிச்சத்தில் வந்து காமிக்கிறேன். இதே அந்த பழம், அதுவே 2 பழம் அடைஞ்சிச்சு. அதுவே ஒரு பழம் பிடிங்கி சாப்பிட்டேன். ஆமாம், இது ஒரு பழம். ஆமாம், இது அருமையாக இருக்கும். இது எப்படி காய்ச்சி வரும்னு கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். வெறும் முள்ளாக இருக்குது. அது மேலேருந்து விழுந்ததில் வெறும் முள்ளாகிடுச்சு. அந்த முள்ளெல்லாம் இப்போ எடுக்கணும். அந்த முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதாக இருக்கும். இந்த பழம்லாம் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் போய் சாப்பிடுங்க, நல்லா அருமையாக இருக்கும். ஆமாம், மரத்துகளில் இந்த மாதிரி இதாக இருக்கும். அந்த கத்தாழை எங்கள் மரம், இதே சப்பாத்தி களி, இந்த மாதிரி பழங்கள் எங்கேனாச்சும் கிடந்துச்சுன்னா மறந்துடாமல் பிடிங்கி சாப்பிட்ருங்க. முள் வேற குத்து, செருப்பு வேறு படாமல் இருக்கும், முள் குத்துது. இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. இனிமேல் வீடியோ கொஞ்சம் இருட்டாக தெரியுது. எல்லா இடத்துலையும் வீடியோ கொஞ்சம் இருட்டாகவே தெரியுது. இதனால் இருக்கவன் வெயில், ஓவர் வெயில், ஆனால் அந்தளவுக்கு வீடியோ கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. வாங்க அது எப்படின்னு காமிக்கிறேன். ஏன் பழம் பாருங்கள். இந்த பழம் கடைசி பழம், அப்படியே 2 பழம் சாப்பிட்டேன். பாருங்க எப்படியாது. நல்லா அருமையாக இருக்குது பழம். இப்படி தான் இருக்குது மேலே. இன்னும் சாப்பிட்டு முடிச்சேன். சின்ன சின்ன விதையாக இருக்குது. அங்கே இருக்கட்டும், இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. அது என்ன போய் காமிக்கணும் பாருங்கள். வேலை இங்கே இந்த இடத்துல அந்த மரம் இருந்துச்சு, அந்த கத்தாழை மரம். அதனால் இங்கேயே வந்திருக்கேன். இங்கே கிடக்கான்னு தெரியலை, கிடந்துச்சு. ஆனால் உள்ளே கிடக்கு. ஆனால் அந்தளவுக்கு உள்ளே போய் பிடுங்க முடியாது. அப்படி பிடுங்கினாலும் குச்சியை வச்சு பிடுங்கினாலும் உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்தா எடுக்கிற கஷ்டம். நிறையா இருக்குது பாருங்கள். அது தேக்கலாம் இருக்கான்னு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும். நிறையா இருக்குது, அதனால் அந்தளவுக்கு பிடுங்க முடியாது. அது எப்படி காய்ச்சி வருதுன்னு இந்த ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நல்லா தெரியும். ஒரு பாருங்க, இதே அந்த பூவு, அந்த பூ நல்லா மலர்ந்து வரும்ல பூ, அதில் பூ மலர்ந்து வரும்போது நல்லா பூ எல்லாம் நல்லா இருக்கும். அந்த அடிக்கட்டை பூ வதங்கினப்பறம் அந்த ஒரு இது இருக்கும் அடிக்கட்டை, அதுலேருந்து அப்படியே பெருத்து பழமாக மாதிரி வரும். அந்த பூவிலேருந்து வரும். இந்த பூ வதங்கி அப்படியே உடஞ்சி விழுந்துடும் பாதியோட. அதில் இந்த பூ வதங்கியிருக்க தெரியுது, அதோட உடஞ்சி விழுந்துடும். அதுலேருந்து தான் பாதி தான் வரும், அப்படியே பழமாக வரும். இது பழுக்கிறதுக்கு மினிமம் 20 நாள் ஆகும். பூ பூத்து இந்த காயெல்லாம் காய்ச்சி இப்போ பெருத்து வரதுக்கு 25 நாள் 30 நாள் ஆகும். ஆமாம், அவ்வளோதான் நண்பர்களே. இந்த பழத்தை காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால் காமிச்சேன். ஆமாம், இந்த பழம் வந்து நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சாப்பிட்லாமா ஏன்னு தெரியாமல் இருக்கும் இந்த பழம்லாம். அதனால் இந்த பழத்தை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் இந்த பழம் இப்படிப்பட்ட பழம் இருக்கும்னு காமிச்சேன். ஆமாம், சாப்பிட்லாம.
ஆமாம், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்லைக்கான ஆளில் போடுங்க. அப்போ அடுத்த வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரேன். ஆமாம், அடுத்த சூப்பரான அட்வென்ச்சர் மலையேற்ற வீடியோ உங்களுக்காண்டி இருக்குது. ஆமாம், அடுத்த அட்வென்ச்சர் வீடியோ சந்திப்போம். பாய். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். நான் இவ்வளோ தூரம் ஏறணும் பாருங்கள். நான் ரொம்ப தூரம் ஏறணும். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். ஆமாம் பாருங்க, கையெல்லாம் எதை மட்டும் தண்ணி இருக்கிறான் சுருக்குது. ஹாய், சட்டபத்தில் வேறு இருக்குது. வலிக்கிட்டு வந்தால் முக்கு மரம் உடஞ்சோங்க பாருங்க. ஏறிக்கிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பாதி மலை மேலே ஏறி இருக்கான். மலை பயங்கரமான பெரிய மலை. நான் ஏறுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ரொம்ப கஷ்டம். வேறு எம்பூரத்தில் ஏறி வந்திருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாடியாருக்கு மேலே டயர்டாகிடுச்சு. மேலே ஏறல. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தர மாட்டேறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பார்த்தீங்களா?